கிராம சபை கூட்டத்தில் மகளிர் உரிமை தொகையில் விடுபட்டவர்களின் பட்டியல் குறித்த தகவல்களை முதல்வர் ஸ்டாலின் கேட்டறிந்தார். இணைய சேவை மூலம் நடைபெற்ற கிராம ஊராட்சி மன்ற கூட்டத்தில் பல்வேறு ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் காணொலியில் கலந்துரையாடினார். அப்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் விண்ணப்பித்தார்களா என ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் கேட்டறிந்தார். கிராமத்தின் வலிமைதான் மாநிலத்தின் வலிமை என நிரூபித்து காட்ட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 10,000த்திற்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைய சேவை மூலம் இணைத்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. காணொலி காட்சி மூலம் பேசிய முதல்வர் ஸ்டாலின், நாம் தான் நம் கிராமத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த வேண்டும் என்று கூறினார். பேரிடர் கால இடர்பாடுகளை குறைக்க ஒவ்வொரு ஊராட்சியிலும் சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தொடர் மழையால் குருபாரதப்பள்ளி ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறுகிறது. அதனால் ஓமதேப்பள்ளி சாலையில் வெள்ளம் தேங்கியது. அருகில் உள்ள விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்ததால் பயிர்கள் சேதமடைந்தன. மழையால் சூளகிரியில் இருசக்கர வாகன நிறுத்துமிட சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 10க்கும் அதிகமான இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. கிருஷ்ணகிரியில் தொடர்ந்து பெய்த கனமழையால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியது. மேலும் கனமழையால் கிருஷ்ணகிரி சின்ன ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியது. இதனால் நகரின் முக்கிய சாலைகள் மற்றும் தெருக்களில் வெள்ளம் புகுந்தது. சுமார் 2 அடி உயரத்திற்கு மேல் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. தொடர் மழையால் பஞ்சப்பள்ளி சின்னாறு அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதனால் கரையோர பகுதி மக்களுக்கு பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பஞ்சப்பள்ளி சின்னாறு அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை எச்சரித்துள்ளது. ஜவ்வாது மலைத்தொடரில் பெய்த கனமழையின் காரணமாக செண்பகத்தோப்பு அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீருடன் கமண்டல நாகநதியின் வெள்ளமும் கலந்து செய்யாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. செய்யாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் உள்ள ஆற்றில் ஆழமான பகுதிகளுக்கு செல்லவோ குளிக்கவோ கூடாது என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கலில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. காவிரி வரலாற்றில் அக்டோபர் மாதத்தில் மழை நீரால் இவ்வளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது இதுவே முதல் முறை. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கும்பக்கரை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பச்சைமலை பகுதியில் பெய்த கனமழையால் 7வது கொண்டை ஊசி வளைவில் இடி விழுந்து நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் ஜேசிபி வாகனம் மூலம் மண்ணை அகற்றி சாலையை சீரமைத்தனர். முசிறி சார் ஆட்சியர் சுஸ்ரீ சுவாங்கி குந்தியா நேரில் ஆய்வு செய்தார். சாலை உடனடியாக சீரமைக்கப்பட்டதால் மாணவர்கள் பாதிப்பின்றி பள்ளி செல்ல முடிந்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், சேலையூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் சோழிங்கநல்லூர் OMR சாலை, மேடவாக்கம் பிரதான சாலைகளில் மழைநீர் தேங்கியதில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கனமழையால் அப்பகுதிகளில் இதமான வானிலை நிலவியது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்து 92,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. காலையில் சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 600 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் தங்கத்தின் விலை 160 ரூபாய் உயர்ந்து 11,500 ரூபாயாக உச்சம் தொட்டது. அதேபோல் வெள்ளியும் ஒரே நாளில் கிராமுக்கு 6 ரூபாய் உயர்ந்து 190 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
1 கிலோ 6,000 ரூபாய் விலை ஏற்றம் கண்டு 1,90,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தவேகா தலைவர் விஜய் தலைமையை ஏற்க பழனிசாமி தயாராகிவிட்டதாக அமமுக பொதுச் செயலர் தினகரன் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜயின் தலைமையை ஏற்கும் அளவிற்கு அதிமுக பலவீனமாகிவிட்டதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தனது கட்சியினரை வைத்தே தவேகா கொடியை காட்டி கூட்டணிக்கு தவேகாவை பழனிசாமி வரவைக்க நினைப்பதாகவும் தினகரன் சாடியுள்ளார். தீபாவளி பண்டிகையொட்டி தலைநகர் டெல்லியில் 5 நாட்களுக்கு மட்டும் பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதித்துள்ளது. கடுமையான கட்டுப்பாடுகளுடன் பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க அனுமதிக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்ததன் அடிப்படையில் தலைமை நீதிபதி அமர்வு இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. பட்டாசு புகை மற்றும் ஒலியால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதுடன் சுற்றுச்சூழல் கடுமையாக மாசடைகிறது என்ற குற்றச்சாட்டால் கடந்த ஆண்டுகளில் டெல்லியில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. பருப்பு இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே அவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க வழி செய்யும் திட்டத்தை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். 11,440 கோடி ரூபாய் முதலீட்டிலான இந்த திட்டத்தில் இன்னும் 5 ஆண்டுகளில் பருப்பு உற்பத்தியை 350 லட்சம் டன்னாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது தவிர 24,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 100 மாவட்டங்களில் விவசாய விளைபொருள் உற்பத்தியை அதிகரிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஜெயபிரகாஷ் நாராயணனின் பிறந்த நாளை ஒட்டி இந்த திட்டத்தை பிரதமர் டெல்லியில் தொடக்கி வைத்தார். பெண்களுக்கு ஆதரவாக இருப்பதில் பலவீனமானவர் என்று பிரதமர் மோடியை காங்கிரசின் மக்களவைக் குழு தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். டெல்லியில் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முட்டாகி நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பெண் செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படாததை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி இவ்வாறு கூறியுள்ளார். பெண்களுக்கு வலிமை அளிப்பது குறித்து உரத்த குரலில் பேசியதெல்லாம் வெற்று பேச்சு என்று பிரதமர் மோடி நிரூபித்துள்ளதாகவும் ராகுல் கூறினார். ஆப்கானிஸ்தான் அமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிகழ்வை கண்டித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இச்செயலை கண்டித்து ஆண் பத்திரிகையாளர்களும் செய்தியாளர் சந்திப்பை புறக்கணித்திருக்க வேண்டும் என கூறியுள்ளார். இச்செயல் பேரதிர்ச்சி தருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். இந்நிகழ்வு குறித்து பிரதமர் மோடி தன் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என எக்ஸ் தளத்தில் பிரியங்கா பதிவிட்டுள்ளார். டெல்லியில் நடந்த ஆப்கானிஸ்தான் அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படாததில் தங்களுக்கு தொடர்பில்லை என வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காங்கிரஸ் கட்சி மற்றும் செய்தியாளர்களிடமிருந்து கடும் விமர்சனங்கள் வந்த நிலையில் இவ்விளக்கம் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியாளர்கள் பெண்களின் உரிமைகளை மறுத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் டெல்லி நிகழ்விலும் பெண் செய்தியாளர்களை அனுமதிக்க மறுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலை கோயிலில் உள்ள தங்க நகை உள்ளிட்ட விலை மதிப்புமிக்க பொருட்களை ஓய்வு பெற்ற நீதிபதி KT சங்கரன் ஆய்வு செய்யவுள்ளார். சபரிமலை கோவிலிலிருந்து 4 கிலோ மதிப்புள்ள தங்கம் காணாமல் போனதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி KT சங்கரனை கேரள உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது. இந்த விவகாரத்தில் முறைகேடுகள் செய்ததாக தேவஸ்வம் போர்டின் 2019ஆம் ஆண்டின் நிர்வாக அதிகாரியும் தற்போதைய துணை ஆணையருமான முராரி பாபுவை திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு சஸ்பெண்ட் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவின் பேஸ்புக் கணக்கு சில மணி நேரங்கள் முடக்கப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதை விமர்சித்துள்ள அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஃபக்ருல் ஹசன், இது ஜனநாயகத்திற்கு எதிரான தாக்குதல் என்றும் அறிவிக்கப்படாத அவசர நிலையை பாஜக அரசு பிறப்பித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். எனினும் இதற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று மெட்டா நிறுவனம்தான் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஏர் இந்தியா போயிங் 787 விமானங்களை இயக்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று விமானிகள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ச்சியாக தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டு வருவதால் இந்தியாவில் இயங்கும் அனைத்து ஏர் இந்தியா போயிங் 787 விமானங்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இந்திய விமானிகள் சங்கத்தினர் மத்திய சிவில் போக்குவரத்து விமான அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். பீகார் தேர்தலில் வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் நாட்டுப்புற பாடகர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்க முக்கிய கட்சிகள் முடிவு செய்துள்ளன. 25 வயதேயான பிரபல பாடகி மைதிலி தாக்கூர் பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்துள்ள நிலையில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என தெரிகிறது.
போஜ்பூரி பாடகரும் நடிகருமான பவன் சிங்கிற்கும் பாஜக வாய்ப்பளிக்கும் என தெரிகிறது. மற்றொரு போஜ்பூரி பாடகரான ஷில்பி ராஜும் சிராக் பாஸ்வான் கட்சி சார்பில் வாய்ப்பை எதிர்நோக்கியுள்ளார். பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியும் அலோக் குமார் என்ற போஜ்புரி பாடகருக்கு வாய்ப்பளிக்கும் என தெரிகிறது. தொழிலதிபர் அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் பவர் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி அசோக் பாலை அமலாக்கத்துறை கைது செய்த நிலையில் அவருக்கு டெல்லி நீதிமன்றம் 2 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் விதித்தது. 68 கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி வங்கி கடன் உறுதி ஆவணம் வழங்கப்பட்ட பண மோசடி வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் தாங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக ரிலையன்ஸ் குழுமம் கூறியுள்ளது. இந்தியாவில் பெண்களுக்கு அதிகம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் மற்றும் பணிபுரிய ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் ஆந்திரா முதலிடம் வகிக்கிறது. விபாக்ஸ் என்ற தனியார் அமைப்பு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி இப்பட்டியலில் தமிழ்நாடு 4ஆம் இடத்தில் உள்ளது. கேரளா 2ஆம் இடத்திலும் குஜராத் 3வது இடத்திலும் உள்ளன. கடந்த 7 ஆண்டுகளில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வெகுவாக பெருகியுள்ளதாகவும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு குற்றாலம் அருவிகளில் குளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அவ்வப்போது பெய்த மழையால் மெயினருவி, ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தீபாவளியை முன்னிட்டு முதற்கட்டமாக 6630 தற்காலிக பட்டாசு கடைகளுக்கு தமிழக தீயணைப்புத்துறை அனுமதி அளித்துள்ளது. பட்டாசு கடைகளை அமைக்க 9549 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் 6630 கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 2499 விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பட்டாசு கடை உரிமத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் தீயணைப்புத்துறை, உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையிடம் தடையில்லா சான்றிதழ் பெறவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை பாரிமுனையில் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, வருகிற பிப்ரவரி மாதத்திற்குள் 5 ஆண்டுகள் அறநிலையத்துறை திருக்கோவில்களில் பணியாற்றிய 1500 பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 30 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்தின் முன்பு மீனவர்களின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் கொந்தகை அகழாய்வு நடத்த இடங்களில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. குறிப்பாக முதுமக்கள் தாழிகள் கிடைத்த கொந்தகை இடுகாட்டு தளத்தை பாதுகாக்க மழைநீர் தேங்குவதை தடுக்க 10 அடி உயரத்திற்கு கான்கிரீட் சுவர்கள் எழுப்பும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. கீழடியில் 17 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் அருங்காட்சியகம் வரும் ஜனவரியில் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். கொந்தகையையும் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்ற தொல்லியல் துறை திட்டமிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஏற்காட்டுக்கு செல்லும் மலைப்பாதையை அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். கண்ணப்பாடி, கொலபூர் வழியாக ஏற்காடு வரை செல்லும் சாலை சேதமடைந்து காணப்பட்டது. இந்நிலையில் சாலையை மேம்படுத்துவது குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வில் ஈடுபட்டனர். கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு முன் தாவேகாவின் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் பார்த்திபன் ஆஜரானார். சம்மனை ஏற்ற பார்த்திபன் குழுவின் விசாரணையில் நேரில் கலந்து கொண்டு நிகழ்வு குறித்து விளக்கமளித்தார். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணையில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் பார்த்திபனிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரிடமும் சிறப்பு புலனாய்வு குழு இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அதிமுகவை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டது கிடையாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி பேசியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட பிற கட்சிகளிலிருந்து 1000த்திற்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் பழனிசாமி முன்னிலையில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பழனிசாமி,
அதிமுகவை நம்பி வந்தவர்கள் வீழ்ந்தது கிடையாது, அவர்கள் வளர்ந்த சரித்திரம்தான் உண்டு என்றார். அதிமுக பரப்புரைகளில் தாவேகா கொடிகள் பறந்து வரும் நிலையில் பழனிசாமியின் இந்த கருத்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிமுக தாவேகா கூட்டணி என்பது அதிமுகவினர் பரப்பும் வதந்தி என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவை அதிமுக கழற்றிவிட்டால் அக்கட்சியின் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள அதிமுகவுடன் தாவேகா எப்படி வரும் என்றும் திருமாவளவன் வினவியுள்ளார். கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு மத்திய அரசு இதுவரை ஒப்புதல் தரவில்லை என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகரில் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், மதுரை கோவை மாநகரங்களின் வளர்ச்சிக்காகவே மெட்ரோ திட்டம் கொண்டுவரப்படுவதாகவும், ஆனால் இதுவரை மத்திய அரசு அதற்கான ஒப்புதலை வழங்கவில்லை என்பது கவலையளிப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தை எதிர்க்கட்சி மனப்பான்மையோடு மத்திய அரசு பார்க்காமல் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு வழங்கும் வாய்ப்புகளை தமிழகத்திற்கும் வழங்க வேண்டும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தினார். திமுக எத்தனை பட்டியல் இனத்தவரை பொது தொகுதிகளில் நிறுத்தி வெற்றி பெறச் செய்திருக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், தெருக்களின் பெயர்களில் சாதி பெயர்களை நீக்க அரசாணை வெளியிட்ட அடுத்த நாளே கோவை பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயரை சூட்டியது திமுக அரசு என்று கூறியுள்ளார். அரசாணைகளை மட்டும் வெளியிட்டு சாதியை ஒழிப்பதாக திமுக நாடகம் நடத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். அரசு பணிகளை இடஒதுக்கீட்டை பின்பற்றி நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாஜக தனித்து நின்று போட்டியிட்டு தன்னை விட ஒரு வாக்கு அதிகம் பெற முடியுமா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். பன்னாட்டு தமிழ் கிறிஸ்தவ அமைப்பு பேராயம் மற்றும் சமூக நீதி பேரவை சார்பாக சென்னை அசோக் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற சீமான், இந்த தேர்தலிலும் யாருடனும் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் திமுகவால் வெற்றி பெற முடியுமா என்றும் சவால் விடுத்தார். மதுரையிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ விமானத்தின் கண்ணாடியில் விரிசல் கண்டறியப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 76 பயணிகளுடன் சென்னை உள்நாட்டு விமான நிலையம் வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தின் முன்பக்க கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்திற்கு விமானி தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து விமானம் தரையிறங்கியதும் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இச்சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே கூலி தொழிலாளி கொலை வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோணிமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையில் திருட்டில் ஈடுபட்டதாக கூறி மணிமாறன் என்பவரை கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதில் உயிரிழந்தார். இதனையடுத்து கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்யக் கோரி உறவினர்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராடினர். இந்நிலையில் தொழிற்சாலை உரிமையாளர் மகன் உட்பட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசை வென்றுள்ள வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோ தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். உங்களை கௌரவிப்பதற்காக நான் இந்த பரிசை பெற்றுக் கொள்கிறேன், ஏனென்றால் இது உண்மையில் உங்களுக்குத்தான் உரியது என்று மச்சாடோ கூறியதாக டிரம்ப் தெரிவித்தார். அப்படியென்றால் பரிசை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று தான் சொல்லவில்லை என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டு சிரித்தார் டிரம்ப். இஸ்ரேல் தாக்குதலால் நிர்மூலமான காசாவை சீரமைக்க சுமார் 4.6 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் என்று ஐநா சபை தெரிவித்துள்ளது. 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் நடத்தி வந்த கோர தாக்குதலால் காசாவின் 80% உள்கட்டமைப்புகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருப்பதாகவும் ஐநா கூறியுள்ளது. தற்போது இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வரவுள்ள நிலையில் இந்த போரில் சுமார் 67,000த்திற்கும் அதிகமான காசா மக்கள் படுகொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானியர்களின் வீரத்தை சோதிக்காதீர்கள் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முட்டாக்கி பாகிஸ்தானை எச்சரித்தார். இந்திய மண்ணிலிருந்து அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது கவனம் பெறுகிறது. ஆப்கானிஸ்தானில் உள்ள தெஹ்ரிக்-இ-பாகிஸ்தான் முகாம்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் பருவமழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வெள்ளம் தொடர்பான விபத்துகளில் 28 பேர் உயிரிழந்தனர்.
வெள்ளத்தின் வேகத்தில் ஏராளமான வாகனங்கள் சிக்கி பழுதடைந்தன. பலரது உடைமைகளும் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. மழை தொடர்ந்து பெய்தால் நிலைமை மேலும் மோசமாகும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட அதிர்வில் ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒரே நேரத்தில் வானில் பறந்து செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. வெள்ளிக்கிழமை அதிகாலையில் டவாவோ ஓரியண்டல் பகுதியில் ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் முதலில் தாக்கியது. அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை இரவு அகுசன் டெல் சூர் பகுதியில் 6.8 ரிக்டர் அளவிலான மற்றொரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. இரவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போதே பறவைகள் பறந்து சென்றன. தென்னிந்திய மக்களின் பிரியமான உணவான இட்லியை சிறப்பிக்கும் வகையில் கூகுள் நிறுவனம் டூடில் வெளியிட்டுள்ளது. அரிசி குவியல், மாவு, இட்லி, வடை மற்றும் சாம்பார் சட்னியோடு வாழை இலையில் உள்ளது போல் டூடில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது முக்கிய நிகழ்வுகள் மற்றும் தினங்களை கொண்டாடும் வகையில் கூகுள் டூடில் வெளியிடப்படும் நிலையில் தென்னிந்திய உணவை பெருமைப்படுத்தும் விதமாக தற்போது இந்த டூடிலை கூகுள் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. ஐரோப்பாவில் 1/3 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மன அழுத்தத்தில் சிக்கியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதில் 10 தங்களை காயப்படுத்திக் கொள்ளவோ தற்கொலை செய்து கொள்ளவோ எண்ணியிருப்பதாகவும் அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவ ஊழியர்களை பாதிக்கும் இந்த மனநல நெருக்கடி சுகாதார அமைப்புகளின் அடித்தளத்தையே பாதிக்கும் என்று உலக சுகாதார அமைப்பின் ஐரோப்பா இயக்குநர் ஹான்ஸ் க்ளூஜ் வேதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் பார்வை மாற்றுத்திறனாளி ராணுவ வீரர் ஒருவர் 100 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று சாதனை படைத்துள்ளார். ஐநா அமைதி காக்கும் படையில் இடம்பெற்ற தெற்கு சூடானில் பணியாற்றி வந்த பியதிச என்ற ராணுவ வீரர் 1999ஆம் ஆண்டு அங்கு நடந்த பயங்கரவாத தாக்குதலில் தன் பார்வையை பறிகொடுத்தார். இந்நிலையில் கொழும்பில் 100 கிலோமீட்டர் நடந்து சென்று இச்சாதனையை அவர் படைத்துள்ளார். இதற்காக அவருக்கு இலங்கை ராணுவம் சார்பில் பதக்கமும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. 2019ஆம் ஆண்டில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பானர்ஜி, எஸ்தர் டப்லோ தம்பதி அமெரிக்காவின் MITயை விட்டு விலகி ஜூரிச் பல்கலைக்கழகத்தில் சேரவுள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆய்வு நிதி குறைப்பு மற்றும் கல்வி சுதந்திரத்திற்கு எதிரான நடவடிக்கைகளின் காரணமாக அமெரிக்காவிலிருந்து நிபுணர்கள் வெளியேறுவது குறித்த எச்சரிக்கைகள் நிலவி வரும் நிலையில் இவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பது கவனம் பெறுகிறது. தன்னை தவறாக சித்தரிக்கும் வகையில் AI படங்களும் காட்சிகளும் இணையத்தில் பரவி வருவதாக நடிகை பிரியங்கா மோகன் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவின் பிரபல நடிகையான பிரியங்கா இணையத்தில் இதனை பகிர்ந்துள்ளார். தன்னை பற்றிய போலியான காட்சிகள் பகிரப்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும் தகவல் தொழில்நுட்பத்தை தவறான தகவல்களை பரப்ப பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறியுள்ளார்.